2 நாளா பயங்கர இடியும், காத்தும், மழையுமா தாங்க இருந்தது. காலைல எந்திரிச்சு வந்து பார்த்தா, அடிச்ச காத்துக்கு இந்த டேலியா பூ வந்து சாஞ்சு போச்சுங்க. ஆசையா வளர்த்துருந்த செடி. வேகமா ஓடி வந்து பார்த்தேன், "ஐயோ! செடி உடஞ்சிருச்சோ!" அப்படின்னு சொல்லிட்டு. லக்கீலி வந்து அது ஃபுல்லா சாஞ்சு தாங்க இருந்தது. செடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பூ இருக்குது இல்லைங்களா? வெயிட்டுக்கு தாங்கவே இல்ல. சப்போர்ட் குடுக்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேங்க. ரயில் பக்கத்திலேயே இருக்குது. சப்போர்ட் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அந்த தக்காளி செடிக்கு நெறைய போல் ஊனியிருந்தேன் இல்லைங்களா? அந்த குச்சி எக்ஸ்ட்ரா இருந்ததுங்க. சரின்னு இந்த குச்சி நல்லா ஆழமா அடிச்சுட்டுங்க, ஜிப் டைய போட்டு கட்டிட்டேன். ஒரே ஜிப் டைல வந்து கட்ட முடியாதுங்க. ஏன்னா ரொம்ப டைட்டா கட்டிட்டோம் அப்படின்னா, செடி மறுபடியும் அதுக்குள்ள தளஞ்சு வரதுக்கு கஷ்டமா இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, நல்லா லூஸாங்க ஒரு 3, 4 ஜிப் டை வந்து அங்கங்க கேப் விட்டு கட்டிட்டேன். மறுபடியும் வளர்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? செடியே சின்னதா தாங்க இருக்குது. அங்க பாருங்க எவ்வளோ பூ இருக்குதுன்ட்டு. காலையில கவலையோட தான் இந்த செடிய வந்து சரி பண்ணிட்டு இருந்தேங்க. அப்பதான் ஓரத்துல ஒரு சந்துல ஒரு பூ பூத்திருந்தது. இதோ இந்த பாருங்க இந்த டேலியா பூ தான். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.